ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களில் போடலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போடலாம். இப்போ கிங்டம் தான் காட்டுறாங்க. நம்ம டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக கிங் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் கிங் இருக்கிற பிளேஸில் கிங்கோட சீட் இருக்கும்ல, கிங்கோட சீட்டில் வந்து சார்லியோட பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த கிங்டம் ஜேகேயோட பேரண்ட்ஸோட கிங்டம். சொல்லப்போனால் இப்போ கிங்காக இருக்க வேண்டியது ஜேகே தான். ஜேகே தானே அந்த சீட்டில் உட்காரணும். ஆனால் இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கிள் ஆண்டி வந்து அந்த பிளேஸில் உட்காந்துருந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு என்ன வேணும், என்ன ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவங்க என்ன இந்த பிளேஸில் கிங்கோட பிளேஸில் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாரி நம்மகிட்ட கொஞ்சம் ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால், நம்ம ஜேகே அப்பெல்லாம் இல்லை. எப்போதுமே நம்ம ஜேகேக்கு ஒர்க்கு கொடுத்து கிங்டம்லேயே இருக்க விடாமல் வெளியே அனுப்பிடுவாங்களா. அந்த மூமெண்ட்டில் இதெல்லாம் நம்ம ஜேகேக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. நான் இருக்க வேண்டிய பிளேஸ் தன்னோட கிங்டம் இருக்குது, தன்னோட கிங்டமில் தன்னோட சீட் அதில் நம்மகிட்ட இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜேகே திங்கே பண்ணியிருக்க மாட்டார். அங்கிளாண்டி என்ன சொல்கிறாங்களோட இவர் கேட்பாரு. அந்த மூமெண்ட்டில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜேகே ரொம்ப ஹாப்பியாகி இப்போ நம்மக்கிட்ட நார்மலாக பேசலாம் ஆரம்பிச்சிட்டானுங்கிற மாரி அந்த ஒரு ஹாப்பினஸ், வெறும் நார்மலான ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிட்ட பேசுகிறான். அந்த ஹாப்பினஸ்லேயும் ஜேகே உள்ளேன்றானா கிட்ட இங்கே டவுட்டுக்கு மேலே டவுட் ஆகுது. என்னால் நம்பவே முடியல. அப்போ ஹயாங் சொன்ன மாதிரி ஜேகேயோட அங்கிள் ஆண்டியும் ரொம்ப பேட் பர்சனாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கிங்கு குயின் இருக்க வேண்டிய பிளேஸில் இருக்காங்களா சார்லியோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் கரெக்டாக நம்மகிட்டே கொண்டு வந்து விடுறாரு. என்ன வேணும், ஏதோ ஹெல்ப்னு சொல்லி என்ன இந்த பிளேஸ்க்கு வர சொன்னீங்களே, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்போ கூட டேயோட ஹிப்பை பிடிச்ச பொசிஷன்லேயே கேட்டோம். டேயுமே ஜேகேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி, இவர் இந்த பக்கம் ஹிப்பை ஹோல்ட் பண்ணால் அவர் அந்த பக்கம் ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி, ஜேகேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி தான் நம்ம நிற்கிறாரு. கொஞ்சம் க்யூட்டான ஸ்மைலில் இந்த மாதிரி இங்கே இருக்க சொல்ல ஜேகே பாட்டு இருட்டிட்டிங் ஆகி இங்கேருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாட்டே இப்போ ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல சார்லிக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன்லேயே டேயை தான் இப்போ பாட்டி ஹெவியாக முறைக்கிறான். இந்த மாதிரி ஹெவியாக முறைச்சிக்கிட்டு இருந்தான். நம்ம தான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூப்பிடுவோம். அங்கிள்கிட்டையும் ஆண்டிக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்த நம்ம ஜேகே தான் என்னாச்சு பேபி, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். சரி நீ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரி கீழே அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல, கிங் இருக்கிற பிளேஸில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்து ஸ்டெப்ஸு கீழே இறங்கும். அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே தான் நம்ம ஹாரி நின்றுட்டுருப்பாரா. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஹாரியை நோட் பண்ணிவிட்டு ஹயாங் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹாரி கூட போவாரா. இந்த மாதிரி போனால் ஹாரிக்குமே கூக்கு 2 பேரும் இந்த மாதிரி வந்த மூமெண்ட்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பினஸ்லேயே நம்ம ஜேகேவோட லைஃப்பில் மொட்டை ஹாப்பியாக கொடுக்குறதுக்கிட்டே என்ட்ராயிட்டான். அவன் நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானுங்கிற மாரி ஹாப்பினஸ்லேயே ஃபாலோ பண்ண போய் கரெக்டாக பெட்ரூம்குள்ள என்ட்ரானா. இங்கே என்ன ஹயாங் நடந்துட்டுருக்குது, அந்த பிளேஸில் ஜேகே தான் இருக்கணும், பட் இங்கே எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜேகேக்கு இவங்க ஒர்க்கு கொடுத்து கிங்டம் விட்டு ஏன் வெளியே அனுப்புகிறாங்க, ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காரு, என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹாரிக்கிட்ட கூட இதை சொல்லலை. இந்த மாதிரி சொல்லாத மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி என்ன சொல்கிறா, ஒர்க்கா, யாருமே என்கிட்ட இதையும் சொல்லலையே, ஜேகேக்கு எப்படி என்ன தாண்டி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம ஹாரி தான் சொல்லணும். ஆனால் ஹாரிக்கே தெரியாமல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனா கண்டிப்பாக இதில் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னோம்ல இங்கே இருக்கிற மொட்டை ப்ராப்ளத்துக்கு காரணமும் சார்லியோட பேரண்ட்ஸ் தான். அவங்கள பாட்டியா ஏதோ அவங்க தான் இந்த பிளேஸில் கிங்கு குயின் ஆகும். ஜேகே ஏதோ ஷோல்டர் மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ டைமோ ஜேகே கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் ஜேகேக்கு அது புரியவே இல்லை. சரி அது எப்படி இருந்துட்டு போடு, ஜேகே வந்து இப்போ அந்த பிளேஸில் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, அவனோட லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும், நீ எதுக்காக எனக்கு கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை இன்ஃபர்மேஷனை கேட்கட்டா நான் கூப்பிட்டேன், நீங்களே எனக்கே தெரியலன்னுக்கிறீங்க, அப்போ என்ன ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி மாட்டி பேசிகிட்டு இருந்தா அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. ஜேகே இந்த மாதிரி கிட்ட ஹாரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுட்டு
ஏதோ டயர்டாக இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரியும் டேயும் நோட் பண்ணால் அது எனக்கு லைட்டாக ஹெட்டேக் மாதிரி இருக்குது. ஆனால் ஏதாவது மெடிசன் இருக்குமா, அதுவும் கசக்காதபடி ஸ்வீட்டாக இருக்குமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி அவர் நல்லா மெடிசன் ரெடி பண்ணுவார்ல அந்த மூமெண்ட்டில். எனக்கு ரொம்ப கசக்கிறதுலாம் பிடிக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டாக எனக்கு ஏதாவது மெடிசன் ரெடி பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பேசுனா ஹாரி ஜேகே உள்ளன்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு பக்கத்தில் பெட்டில் உட்காருத்தாரு. இந்த மாதிரி உட்காந்தா அப்படியே ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணால் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறேன், எப்படியும் ஒர்க்கு எண்ட் ஆகி இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு 1 வீக் மேலேயே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேஃபாக கிங்டம்லேயே இரு, ஹாரி நீ எங்கேயாவது போகிறதா ஹாரி அவன் கூட கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து எழுந்து போகலானுங்கிற மாதிரி போனால் ஜேகேவோட ஹேண்ட்ஸை கரெக்டாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. இப்போ என்ன புதுசாக இவ்வளோ டேஸ் இல்லாத ஒர்க் இப்போ என்ன புதுசாக உனக்கு ஒர்க்கு வந்துருக்கு, அதுவும் நீ சொல்கிற நேம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே, அது என்ன மாதிரி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜேகே கிட்ட கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்காதே, இது என்னோடய ஒர்க்கு, கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நான் தான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டு குயிக்காகவே நான் வந்துடுவேன் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அங்கேருந்து கிளம்புனா இங்கேருந்து போகாடா, எதுக்கு இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி நம்ம ஜேகே மறைக்க தான் செய்கிறாரு. நீ போகாடா, எங்கே போகிற, எதுக்காக ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அதர் பிளேஸ்க்கெலாம் போகிறேன், நீ சொல்கிற பிளேஸே அந்த நேமே ரொம்ப வியர்டாக இருக்குடா, அந்த பிளேஸ்க்கெலாம் நீ போகாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மறைச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சபடி நின்னா அங்கிள் ஆண்டி சார்லி 3 பர்சன்ஸுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. அங்கிள் ஆண்டி சொன்னதை கேட்டுட்டு நான் அந்த ஒர்க்குக்கு போகணும், ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், ப்ராப்ளம் பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா உன்ட்ட யாரை டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி பேசினா அதெல்லாம் பற்றி நான் திங்க் பண்ணல, நீ போகாடனா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கு போகாடனுங்கிற மாதிரி நம்ம ஜேகே நடந்துக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜேகே பேக்கப் பண்ண பொசிஷனில் இழுக்கிறாரு. நம்ம ஜேகே நிற்க வைக்க முடியுமானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே அவர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு. பாவம் நம்ம டேயை ஜேகே ஃபாலோ பண்ணபடி நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தான் டே கட்டுற சவுண்டு ஹாரியோட ரூமுக்குள்ளே போனவனுக்கு கேட்குது. என்னாச்சு, ஏன் டே கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ரூம்லேருந்து வெளியே பார்த்தா ஜேகே நடக்கிற இடம் ஜேகே பேக்கப் பண்ணபடி நிற்க வைக்கிறதுக்காக நம்ம டே ட்ரை பண்ணுற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஹாரி கரெக்டாக ஜேகே முன்னாடி என்றாகி எதுக்காக அவனை கஷ்டப்படுத்துகிற ஜேகே, அவன்கிட்ட எத்தனை டைம் சொன்னேன் அவனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு, எதுக்காக இந்த மாதிரி அவனை கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஜேகே பார்த்துட்டுனா ஹயாங் நீங்களாவது சொல்லுங்கள், அந்த பிளேஸ் ஏதோ டெவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு டீமனை கில் பண்ணணுமா, அந்த டீமனுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குடா, அந்த பவர் எடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி எல்லாட்டையும் டக்குன்னு சொல்கிறத பார்த்துட்டு சார்லியோட பேரண்ட்ஸும் அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹாரிட்ட கூட நம்ம ஜேகே இந்த மாதிரி நான் அந்த ஒர்க்குக்கு போகிறேன், இந்த ஒர்க்குக்கு போகிறேன், இப்படி போகிறேன், அப்படி போகிறேன் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் டேட்டா அப்படியே அவ்வளோத்தையும் ஒப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒப்பிச்சதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி என்னடா ஒர்க்குன்னு கொடுத்தா நம்ம சொன்னதை கேட்டு உடனே கிளம்பிடுவான், இவன் டேக்கிட்ட அவ்வளோட்டி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3% ஷாக் ஆனால் நம்ம ஹாரி ஷாக் ஆகி எடு அந்த டெவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போறியா, அங்கே இருக்க டீமனை அழிக்க போறியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஜேகே, அது ஒன்றே மாதிரி சரியான ஒரு டார்க் எனர்ஜி உள்ள பவர், அங்கெல்லாம் நீ போகாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியுமே அந்த பிளேஸ் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், நீ ஒரு டெவிலாக இருக்கலாம், உனக்குலாம் நிறைய டார்க் எனர்ஜி பவர் இருக்கலாம், ஆனால் நீ இப்போ அட்டாக் பண்ண போகிறது ஒரு டீமனை, கண்டிப்பாக அது ஒன்றை கில் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாரியும் டேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி பேசினா ஹாரி டே 2 பேரையும் பிரித்து புஷ் பண்ணி ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக பிளாக் ஜேகே முன்னாடி நிற்குமா, இந்த மாதிரி நிற்கிற இந்த மூமெண்ட்டுக்கு பிளாக் மேலே ஃப்ளை பண்ணபடி நிற்கிறாரு. என்ன திமிரு இந்த ஜேகேக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோரில் விழுந்த பொசிஷன்லேயே நம்மகிட்டே பிளாக்குக்கு மேலே இருக்கிற ஜேகே நோட் பண்ணால் ஜேகே 2 பேரையுமே கண்டுக்காத மாதிரி இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பிளாக்குக்கு ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி ஆர்டர் போட்டான் பிளாக்குமே டக்குன்னு அங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி ஜேகே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிர இருந்தால் என்னை இப்படி தள்ளி விட்டுட்டு நீ போவடா, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் சொல்கிறத கூட கேட்காம அவன் இஷ்டத்துக்கு போகிறானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே
கோவப்பட்டுட்டு ஹஸ்பண்ட் ஹவுஸில் கோவப்பட்டா எங்கே போவோம் மாமாவோட ஹவுஸுக்கு. அந்த மூமெண்ட்டில் இங்கே ஃபைட்டாக பண்ணிவிட்டு நேராக ஜாக்கோட கிங்டமுக்கே வந்துட்டாரு. ஹாரி தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் ஷாக் ஆகி என்னடா இப்போ தானடா இங்கே எல்லாத்தையும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உன் கிங்டமுக்கு போனேன், என்னாச்சு ஏன் இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்ட ஜாக் கேட்டான். ஜாக்குக்கிட்ட கூட எதையுமே பேசாமல் நேராக டேயோட ரூமுக்கே போயிட்டாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு ஹாரி ஷாக் ஆகி ஜாக்கை நோட் பண்ணான். என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு அவன் இவ்வளோ வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கான், எதுக்கு இவ்வளோக்குள்ள அவன் கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு ரொம்ப டென்ஷனில் நம்ம ஹாரியை பார்த்து பேசுனா, இந்த மாதிரி ஒரு டெவில் அதாவது ஒரு டார்க் எனர்ஜி உள்ள ஒரு பிளேஸுக்கு ஜேகே போயிருக்கான். அங்கே ஒரு டீமன் இருக்குது, அதை கீல் பண்ணி அதில் இருக்கிற பவர் எடுக்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட் டேக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே போனால் உனக்கு ஏதாவது ஆயிருங்கிற மாதிரி ஜேகே கிட்ட ஃபைட் பண்ணான். ஆனால் டே பேசுகிறது கேட்காம ஜேகே டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டானுங்கிற அந்த கோவத்துக்கு கோவப்பட்டுட்டு இங்கே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறாரு. பிடிச்சி தள்ளி விட்டானா, அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், என் பிரதரை எப்படி தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. ப்ளீஸ் ஜாக் நீயும் டென்ஷன் ஆக்காட, அந்த பிளேஸில் ஜேகே இல்லை, கண்டிப்பாக அங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. அதான் போடா குறைக்கின்ற சார்லி தான் சுற்றி ரவுண்ட் அடிக்கிறான், எதுக்குன்னு தெரியல. பின்னாடியே தான் அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஒருவேளை மேலே அவனுக்கு ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட சார்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எந்த பிளேஸில் இருக்கானோ தான் சுற்றி வரானுங்கிறத கரெக்டாக சொல்லவும் அவன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்னோட கிங்டமில் பேசினான். ஒருவேளை அந்த மேரேஜ் பண்ணிக்கிற ஃபீலாக இருக்குமோ, இப்போ இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி அவன் ஹஸ்பண்ட் கூட இருக்க சொல்லியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இங்கே பாரு அங்கே இருந்தால் கண்டிப்பாக சார்லி கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான், அதனால தான் எனக்கும் சோல்ஜர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை சோல்ஜர்ஸ் கூட ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதனால தான் என்னால் அந்த கிங்டமில் ஜேகே இல்லாத பிளேஸில் என்னால் ஃப்ரீயாக விட்டுட்டு போக முடியல. அதான் சேஃபாக உன் பக்கத்தில் இருந்தால் உன்னோட பிரதர் சேஃபாக இருப்பான்னு திங்கிங்லடா கோவமாக இருக்கிற மூமெண்ட்டை யூஸ் பண்ணி உன்னோட கிங்டமில் உன்னோட ப்ராடக்டில் விட்டுட்டு போகிறேன். ஜேகே இல்லாத பிளேஸில் நீதான் அவனை ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்னாலே அந்த கிங்டமில் இருக்க முடியாது. என்னோடய சோல்டர்ஸ் கூட சேர்ந்து நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராக போகிறேன். பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹாரி அப்படியே நம்ம ஜாக்கோட கிங்டமுக்கு வெளியே வந்தால் ஜேகேயோட மட்டும் சோல்டர்ஸுமே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிளேஸில் மட்டும்தான் கிங்டமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சார்லியோட பிளான். ஆனால் ஹாரி இதை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு சார்லியோட மைண்ட் செட் ரொம்ப டேட்டியாக இருக்கிறது, அவன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜேகேயும் இல்லாமல் நம்மளும் இல்லாமல் பக்கத்தில் யாரும் ப்ரொவைட் பண்ணுற பர்சன்ஸும் இல்லாமல் ஏதாவது சார்லி ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாதுன்னு குட்டியாக கோவப்பட்டாரா, இவர் ஹவுஸில் கொண்டு விட்டுட்டாரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஹாரி அங்கே 2 சோல்ஜர்ஸோட ஃபாரஸ்ட்டை பார்த்து போனான். ஜாக் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமுக்கு வராரு. கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்ட எதுவுமே பேசாமல் பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டிருந்தான். இப்போது நம்ம ஜேகே சைடை தான் காட்டுது. ஜேகே கரெக்டாக அந்த டெவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டாரு. என்ட்ராக்கி நோட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோஸ்ட் இருக்கிற பிளேஸ் எந்த மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டுனால் நிறைய ஃப்ளவர் இருக்கும், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும்ல. ஆனால் பட் இங்கே எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ட்ரீஸ் எல்லாம் டேமேஜ் ஆகியிருக்குது. ட்ரீஸில் இந்த லீஃப் இலைகளே இல்லை, ஃப்ளவர்ஸே இல்லை. ஒரு காடு டேமேஜ் ஆகிருந்தால் இந்த மாதிரி இருக்கும், அந்த பொசிஷனில் இருக்குது. கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ள பிளாக்கும் நம்ம ஜேகே என்ட்ராகிறாங்க. இது ஜேகே கில் பண்ணதுக்கு சார்லி போட்ட பிளான் தான். அந்த டீமனை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, அதை போய் கில் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் ரிஸ்க்கு, அந்த பிளேஸில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது தெரியாமல் எப்போது மாதிரி ஒர்க்கு தான், நம்மளை தாண்டி வேறு யார் பெருசாக ஃபைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்குள்ளேயே நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த பிளேஸ் இருக்கிறத நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக ஜேகே முன்னாடி அந்த டீமன் என்ட்ராகுது. ஒரு மாதிரி கோஸ்ட் ரூபத்தில் தான் இருக்குது. அந்த டீமன் கரெக்டாக நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு என்ன அழிச்சிட்டு என்னோடய சோல் எடுத்து போக வந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய பவர் எடுக்க வந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் நம்ம ஜேகே பாட்டு பேசினா ஆமானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜேகேக்குள்ளேயும் அந்த டீமனுக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. பட் பிளாக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாலும் பிளாக்கு
பிளாக் வந்து ஜேகேயும் அந்த டீமனும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக பிளாக்கால் ஃபைட் பண்ண முடியல. பிளாக் ரொம்ப வீக் ஆகுது. பிளாக் வீக் ஆகி அப்படி தரையில் வந்து விழுந்தான். இப்போ ஜேகேயும் அந்த டீமனும் மட்டும்தான் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா என்னோட பவர் என்னன்னு தெரியாமல் நீ தான் என் பிளேஸில் வந்து மாட்டியிருக்கனுங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜேகேயோட பாடிக்குள்ளேயே அந்த டீமன் போயிருமா இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜேகே வந்து வேற ஒரு வேர்ல்டில், அதாவது ஃபுல்லாக ஒரு இமேஜினேஷனான ஒரு பிளேஸ்க்குள்ள என்டர் ஆகிட்டாரு. அந்த பிளேஸில் வந்து அந்த டீமன் வந்து நீ தான் இந்த வேர்ல்டோட கிங், நீ தான் இந்த வேர்ல்டில் கிங், உனக்கு கீழே தான் இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி ஜேகேக்கு அங்கலாண்டு என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே பொசிஷனில் உன்னை சுற்றி எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தியா, இந்த மொட்டை வேர்ல்டுக்கு நீ தான் கிங்குங்கிற மாதிரி ஜேகேக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரீம் கொடுக்குது அந்த டெய்மன். இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஜேகே வேறு வேர்ல்டில் வேறு கிங்காக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அந்த பிளேஸில் இருக்கிற அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ரூல்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரோட ட்ரீமை ஃபீல் பண்ணபடி ஃபைட் பண்ண சொன்னால் ஃபீல் பண்ணபடி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கே நடக்கிற அந்த ட்ரீமில் நடக்கிற மூமெண்ட்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ஃபீல் பண்ணபடி ஹாப்பியாக இருந்தோம். உன்னை இந்த வேர்ல்டில் கில் பண்ணதுக்கு யாருமே கிடையாது, இந்த வேர்ல்டில் தான் நீ இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் வந்து நம்ம ஜேகே அதே பிளேஸில் லாக் பண்ணுது. பட் இந்த மாதிரி லாக் பண்ணி ஒரு 3 days ஆகுது. ஜேகே இன்னுமே அந்த ட்ரீம்குள்ளே தான் இருக்கிறாரு. பிளாக் தான் மயங்கி விழுந்தது எழுந்து ஜேகேயை நோட் பண்ணிடு என்ன நம்ம கிங் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயை அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது. பட் ஜேகே கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பிளாக் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகி இது என்ன நம்ம கிங் என்ன இந்த மாதிரி ரியாலிட்டி அந்த பொசிஷனில் இருக்கிறாரு எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிளாக் வந்து திங்க் பண்ணி பார்த்தா 3 daysக்கு மேலே 4 daysக்கிட்டே ஆயிடுச்சு. இன்னுமே ஜேகே அதே பொசிஷனில் இருக்கிறதும் ஜேகேவோட மைண்டில் வேற ஒரு வேர்ல்டில் அவர் ரியலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட், அதாவது நம்ம கனவு காமப்பில் அந்த மாதிரி நம்ம ஜேகே இதே பிளேஸில் அந்த டீமன் லாக் பண்ணி அப்புறம் ஜேகே தானாகவே டெட் ஆகிடுவார். அந்த மூமெண்ட்டில் தான் அந்த டீமன் இப்படி லாக் பண்ணுமா இந்த மாதிரி லாக் பண்ணால் நம்ம பிளாக்கு நம்ம ஜேகேயை அந்த ட்ரீம்லேருந்து வெளியேட்டு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது. பட் ஒன்றுமே ஒர்க் ஆகலை. இந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஒரு சின்ன திங்ஸ், அதாவது டே தான் நம்ம பிளாக்குக்கு அதை கொடுத்துருந்துருப்பாரு. அது க்ரீன் கலரில் ஒரு மாதிரி ஸ்டோன், ஒரு செயினில் அந்த ஸ்டோன் வந்து டாலர் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அது டே தான் உனக்கு எப்போவோடு அடிபட்டுருச்சு இல்லை ஜேகே உன்னை பனிஷ் பண்ணிட்டானா இது என்னோட பவரில் உள்ள ஒரு ஸ்டோன், இது நீ பக்கத்துலேயே வச்சுக்கோ, இது நீ க்ரிப்பாக பிடிச்சிக்கோ, கண்டிப்பாக என்னோட பவர் இந்த ஸ்டோனில் இருக்கிறதுனால உனக்கு டக்குன்னு கொஞ்சம் பாடி ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பவராலேயே நம்ம அவரோட பிளட்டும் அவரோட பவரையும் சேர்த்து இந்த ஸ்டோனை ரெடி பண்ணி நம்ம பிளாக்கோட நெக்கில் ஒரு செயின் மாட்டின்னு இருப்பார். அந்த ஸ்டோனை இப்போ பிளாக்கு கட் பண்ணி கரெக்டாக ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணபடி அந்த செயினையும் அந்த டாலரையும் ஜேகேயோட ஹேண்ட்ஸில் பிடிக்கிற மாதிரி வைக்கிட்டு இந்த மாதிரி பிளாக் டேயோட செயினை ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி அப்படி பிடிக்கிற மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அந்த டாலரை பிடிக்கிற மாதிரி அப்படி நம்ம பிளாக் பண்ணுமா இந்த மாதிரி பண்ணிவிட்டு சீக்கிரம் எப்படியாவது ரியாலிட்டிக்கு வாங்க கிங் அப்படிங்கிற மாதிரி பிளாக் நம்ம ஜேகேயை நோட் பண்ணோம். இப்போது ட்ரீமில் இருக்கிற நம்ம ஜேகே தான் கிங்கோட பிளேஸில் உட்காந்துருந்து எல்லா பீப்புள்ஸுமே நான் சொல்கிறதா கரெக்டாக கேட்குறாங்க. என் லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிங்கோட சீட்டில் இருக்கிற நம்ம ஜேகே பீப்புளாக நம்ம டே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் எப்படி ஒரு பர்சன்ட் அடித்து டேமேஜ் பண்ணால் ஃபோர்கட்டில் ஃபேஸில் லிப்கிட்ட அந்த மாதிரி அடிப்பட்ட பொசிஷனில் ரொம்ப வீக்காக இருக்கிற பொசிஷன்லேயும் டே வந்து பீப்புள்ஸ்க்கு நடுவில் நிற்கிறத நம்ம ஜேகே பார்க்குறாரு. ஏன்னா இப்போ ஜேகேவோட பவர் ஜேகேவோட ஹேண்ட்ஸில் இருக்கல அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ அந்த ட்ரீமுக்குள்ளே நம்ம டேயை என்ட்ராகிறாரு. டேயோட திங்கிங் டேயோட மெமரி நம்ம ஜேகேக்கு திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆனால் டே அப்படி அந்த பீப்புளுக்குள்ளே நின்றுக்கிட்டே நம்ம ஜேகே பார்க்குறாரு. போகாட்டன்னு சொல்லியும் இங்கேருந்து என்னை விட்டுட்டு போயிட்டல, என்னை பற்றின திங்கிங்கே உனக்கு இல்லைல்ல, என்னை மொத்தமாக மறந்துட்டல, அந்த சீட்டு தானே அந்த கிங் இருக்கிற பிளேஸ் தானே உனக்கு வேணும், இந்த டே உனக்கு தேவையில்ல, டே வேண்டான்னு சொல்லிட்டு தானே இந்த பிளேஸ்லேயே என்னை விட்டுட்டு போயிட்ட பாட்டியா, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி கஷ்டப்படுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டே அந்த ட்ரீமில் ஜேகே பாட்டு பேசுகிறத பாட்டு கிங்கோட சீட்டில் இருக்க நம்ம ஜேகே டக்குன்னு எழுந்துக்கிறாரு. டயா நீ இங்கே என்ன பண்ணுற,
நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன் டேய் என்னோட டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ட்ரீமுக்குள்ளே ஒரு 3 days to 4 days இருந்த நம்ம ஜேகே டக்குன்னு லாக்கிங்கை பிரேக் பண்ணபடி வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தா அந்த டீமன் கரெக்டாக ஜேகேவோட பாடியை விட்டு வெளியே வந்தா ஜேகே செம்ம கடுப்பாக்கி உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னையே இந்த மாதிரி ட்ரீமில் லாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஹேண்ட்ஸில் வர டேயோட அந்த ஸ்டோன், அந்த பவர் ஸ்டோன் இருக்குல்ல, அதை கிரிப்பாக வர பிடிச்சிருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட பிளட் பவரும் ஜேகேயோட பவரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறோம் மூமெண்ட்டில் அந்த டீமனை நம்ம ஜேகே அழிச்சிருவாரு. அதோட பவர் அப்படியே நம்ம ஜேகேயோட ஹார்ட்டுக்கே வந்துருச்சு. அதை பார்த்து நம்ம ஜேகே ஷாக் ஆகி இது என்னோட பாடிக்குள்ளே அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். அது பயங்கரமாக ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் மட்டும் லிங்காக இருக்கும். அந்த ஸ்டோன் இப்போ நம்ம ஜேகேயோட ஹார்ட்குள்ளே இருக்குது. அதாவது அந்த டீமனோட பவர் மொத்தமும் ஜேகேக்குள்ளே இருக்குது. அந்த டீமனை வின் பண்ணதுனால இந்த மூமெண்ட்டில் டீமனை எப்படியே வின் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ஸ்டோன், அந்த செயினை நோட் பண்ணுறாரு. டயா நான் பண்ணது தப்புடா, என் மேலே கோவமாக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்கை நோட் பண்ணால் கிங் நீங்கள் எழுதிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஹாப்பியில் வந்தா நம்ம ஜேகே டக்குன்னு ஃப்ளை பண்ணபடி பிளாக்குக்கு மேலே வந்து உட்காருதாரு. இப்போவே நம்ம கிங்டமுக்கு போனால் டேயை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பிளாக் மே ஃப்ளை பண்ணபடி ரொம்ப ஹாப்பியாக கிங்டமுக்கு வருமா இந்த மாதிரி வந்தால் ஜேகே இங்கேருந்து போய் 4 days to 5 days ஆக போகுது. ஜேகே நேரத்துக்கு டெத் ஆகியிருப்பான். அந்த டீமன் ஜேகேயோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி ஜேகே கில் பண்ணியிருக்குனுங்கிற மாதிரி இவங்க 3% ரொம்ப ஹாப்பியான அந்த கிங்டமுக்குள்ளே டயாங்கிற மாதிரி டேயோட நேமை சொல்லி கட்டினபடியே நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே டேயோட நேமை சொல்லி கட்டினபடியே வரதை பார்த்து சார்லியோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்நேரத்துக்கு இவன் டெட்டாக ஆகியிருக்கணுமே, எப்படி உயிரோட வந்தானுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் அங்கே ஒர்க் பண்ணுற சோல்டர்ஸும் கொஞ்சம் மேட்ஸுமே இப்படி கட்டிட்டு வர ஜேகே முன்னாடி என்ட்ராகி பிரின்சஸ் இங்கே இல்லை, குயின் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்கிறீங்க, என்னோட டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் இந்த மாதிரி அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போனீங்களே அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி என் மேலே எனக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே அவனுக்கு தெரியல, என்னை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளிட்டானுங்கிற மாரி ஹாரி சோல்டர்ஸ்கிட்ட, அதாவது ஹாரி படத்தளபதிக்கிட்ட பயங்கரமாக ஃபைட்டப் பண்ணிவிட்டு அவரோட கிங்டமுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மேட்ஸும் சோல்டர்ஸும் சொல்கிறத கேட்டு கிங்டமுக்குள்ளே வேகமாக என்ட்ரானவர் அதை விட பல மடங்கு வேகிட்டில் பிளாக்குக்கு மேலே வந்து ஃப்ளை பண்ணபடி உட்காந்தபடி இப்போவே நீ ஏஞ்சல் கிங்டமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பிளாக்குக்கு ஆர்டர் போட்டால் ஆன்டி தான் ஜேகேங்கிற மாதிரி ஜேகேவோட நேமை சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா ஆன்டி சொல்கிறதுலாம் நம்ம ஜேகேக்கு கேட்கவே இல்லை. இங்கேருந்து ஃபைட் பண்ணிட்டு போய் 5 days ஆகுது, இந்த கிங்டம்லேயே அவன் இல்லைங்கிற டென்ஷனில் ஜேகே இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக ஏஞ்சல் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போது கார்டன் சைடு, அந்த கிங்டமுக்கு வெளியே கார்டன் சைடு மாதிரி இருக்கும்ல, அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க சோல்டர்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், இந்த பிளேஸ்லாம் இன்னும் டேட்டியாக இருக்குது, இதை நல்லா க்ளீன் பண்ணி செஞ்சுக்காங்கிற மாதிரி கிங்டமில் குட்டி குட்டி ஒர்க்கையும் சோல்டர்ஸையும் நோட் பண்ணபடி ஜாக் இந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜேக்கையும் பிளாக்கும் என்ட்ராகிறத பார்த்துட்டு என்ன அந்த பிளேஸுக்குள்ளே என்ட்ராகி உனக்கு சின்னதாக கூட எதுவுமே ஆகலையா, எப்படிடா நீ அடையமாடி வர அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஜாக்கு பக்கத்தில் கரெக்டாக நம்ம ஜேகே வந்துட்டு எங்கே என்னோட குயின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் அதாவது கிங் அவனோட ரூமில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே நம்ம பிளாக் அடை பிளேஸில் இங்கே இருந்துக்கோணுங்கிற மாதிரி ஜாக்கை பக்கத்தில் விட்டுட்டு நம்ம ஜேகே மட்டுமே கரெக்டாக டேயோட ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி வந்தால் இந்த 5 daysமே ரூமை விட்டே வெளியே வரல, பெட்ரூம்லேயே கோவட்டிலே உட்காந்துருக்காரு. ஜேகே மேலே இருக்க கோவட்டில் பெட்ரூம்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே என்றானா உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாடா, நான் தான் இங்கேருந்து எங்கேயும் போக எனக்கு விருப்பம்லாங்கிறாம்ல, மறுபடியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மாம், இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நான் இந்த கிங்டம் விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க மாம் தான் வந்து பேசுகிறாங்களோன்னு நினச்சி திங்கிங்கில் கட்டுனா ஜேகே வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. பெட்லேருந்து எழுந்த வேகத்திலேயே ஜேகே பார்த்தா ரன் பண்ணபடி வருவாரா, பட் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டானுங்கிற டென்ஷனில் டக்குன்னு நிற்கிறாரு.
உன்னை எவன்டா முதல்ல என் கிங்டமுக்குள்ளே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜேகே பாட்டு கேட்ட. நான் பேபி ஏதோ வேகமாக வந்து என்னை ஹக் பண்ணுற மாதிரிலாம் வந்தா என்ன 2 ஸ்டெப் பேக் போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே டேக்கிட்ட வந்தா. இது என்னோட கிங்டம், தேவையில்லாமல் என் கிங்டமுக்குள்ளே என்ட்ரா இருக்க, கண்டிப்பாக இதுக்கு நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோடய ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டு பயங்கரமாக கட்டுன்னு கத்தி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம் ஜேகேட்ட பெருசாக எடுத்துக்காம டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி ஜேகேவோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க்கை கலட்டுறாரு. இப்படி கலட்டுனா ஜேகேவோட ஐஸ் செம்ம ரெட்டாக இருக்குடி. ஈடப்பாட்டு நம்ம டே ஷாக் ஆகி உன்னோட ஐஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த டீமனோட பவர் இப்போ நம்ம ஜேகே எடுத்திருக்காருல, அந்த மூமெண்ட்டில் இவரோட பர்பிள் ஐஸ் மறைஞ்சி இப்போ ரெட் கலரில் ஐஸ் மாறிடுச்சு. இந்த இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டே வந்து தனக்குள்ளே இப்படி ஒரு பவர் இருக்குது தெரியக்கூடாதுன்னு அந்த பவரை அவருக்குள்ளே லாக் பண்ணப்படி அவரோட ஐஸை நார்மலாக்குறாரு. இந்த மாதிரி நார்மலாக்குனா, நீ என்கிட்ட இப்படி கேம் ஆடிட்டுருக்கியா, இப்போ நான் பாட்டேனே உன்னோட ஐஸ் ரெட் கலரில் தான் இருந்துச்சு, எப்படி ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கோவமாக ஜேகே பாட்டு இந்த மாதிரி பேசுனா, சரி ஹஸ்பண்ட்கிட்ட கோவப்பட்டு ஃபைட் பண்ணி வந்துட்டு காணும் நம்ம கிங்டமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டா ஜேகே பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் சொல்கிறதே கேட்காம கிங்டமை விட்டு வெளியே போவேன், நீ கூப்பிட்டதோட உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையே என் கிங்டமை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட பயங்கரமாக ஃபைட்டப் பண்ணி ஜேகே பிடிச்சி ரூமுக்கு வெளியே தள்ளி அந்த ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. எவ்வளவு திமிரு உனக்கு, அத்தனை மேட்ஸு அத்தனை சோல்டர்ஸு அவ்வளோ பேர் நிற்க சொல்லி என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் நம்ம டே வந்து பெட்டில் வந்து உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காண்டாம் ஜேகேடா என்ன நம்ம பேபி இந்த மாதிரிலாம் நம்ம மேலே கோவப்படுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோரை நாக் பண்ண இருப்பாரா. ஒன் டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒன் டேயுமே நம்ம ஜேகே டேயோட பெட்ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. பிளாக் மேலே உட்காண்ட பொசிஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜாக்குடா ஐயோ இது என்னடா நடக்குது, அவன் என்னடா ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கான், இவன் என்னன்னா டோருக்கு வெளியே உட்காந்துருக்கான், நம்ம என்ன பண்ணனே தெரியலையேங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி ஜேகே நோட் பண்ணால் பிரதர்கிட்ட எதையாவது சொல்லி என் கிங்டமுக்கு அனுப்புறியா அவனை அப்படிங்கிற மாதிரி ஜேக்கை பாட்டு பேசுனா, இருந்தாலும் கிங் நீங்கள் தேவையில்லாமல் என்னோடய பிரதரை இன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அத்தனை பர்சன்ஸ் இருக்கிற பிளேஸில் எப்படியா பிடிச்சி தள்ளி விடுவீங்க, அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான், என்னாலலாம் என் பிரதர்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து போனால், சே என்ன இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டான், டே உன் கிங்கடா அதெல்லாம் டிங்கிங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. நைட்டு 12 ஆயிடுச்சு. டே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகே தான் பிளாக் மேஜிக் மூலியமாகவே ஷேடோக்குள்ளேருந்து என்ட்ராகிற பர்சன் தானே. டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டேயோட பெட்ரூம்குள்ளே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், டேரெக்டாகவே ரூமுக்குள்ளே என்ட்ராகி நம்ம டே பார்க்குறாரு. டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் பட்டுப்படி, அந்தளவுக்கு உனக்கு கோவம் வருதா, இந்த அளவுக்குலாம் நீ கோவம் வரப்படுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி டேயை பேக்கப் பண்ணப்படி, சாரி நீ இந்த அளவுக்கு கோவப்படுவேன் நான் திங்க் கூட பண்ணி பார்க்கல, என் மேலே உனக்கு அவ்வளோ கோவமா, உன்னை நான் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டேன்னு டென்ஷன் ஆகிட்டியா, இனி இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டே ஹேக் பண்ணப்படியே நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே நம்ம டேடா ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸை ஓப்பன் பண்ண சொல்ல ஜேகே பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பாடிட்டு ஜேகேயை நம்ம டே டைட்டாக ஹக் பண்ணப்படி ஜேகேயோட செஸ்ஸில் பிக்கீஸ் பண்ணால் ஜேகேயோட செஸ்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த டீமனோட பவர் டேயை அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் டே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்ன ஜேகேயோட பாடிக்குள்ளே ரொம்ப டார்க் எனர்ஜி இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஏஞ்சல்ல உள்ளே இருக்கிற டீமனோட பவர் தானே இருக்கு மூமெண்ட்டுக்கும் நம்ம டேயெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இருந்த ஜேகேக்கும் இப்போ இருக்கிற ஜேகேக்குள்ளே ஒரு டார்க் எனர்ஜி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகி கரெக்டாக ஜேகேயோட செஸ்ஸில் அவரோட ஹேண்ட்ஸை வச்சு எதுனால நம்ம ஜேகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறானுங்கிற மாதிரி அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஏதோ மேஜிக்கு சொல்ல ஜேகேக்குள்ளே இருக்கிற டீமன் பவரை நம்ம டே நோட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து உட்கார்ந்தாரு. என்ன பண்ணியிருக்க ஜேகே நீ அப்படிங்கிற மாதிரி, ஏற்கனவே நீ ஒரு டெவில், உனக்குள்ளே அவ்வளோ டார்க் எனர்ஜி இருக்குது, இது போடாதுன்னு ஒரு டீமனோட பவரை ஓம் பாடிக்குள்ளே எடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி
ஷாக்கிங்லி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜேகே நோட் பண்ணால் நம்ம ஜேகேக்கு அதெல்லாம் திங்கி ஆகலை. அவர் பாட்டுக்கிட்டே திரும்ப விழுட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ பால்கனியில் தான் நம்ம நிற்கிறாரு. நம்ம டேக்கு பேக் சைடில் நம்ம ஜேகே வந்துட்டு இனிமே என் மேலே கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எதுக்காக உன்னோட பாடிக்குள்ளே அந்த டீமனோட பவரை எடுத்து வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டம். ஜேகேயே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. இங்கே இருக்கிற எந்த ஒரு பர்சன்ட்டுக்குமே ஜேகேக்குள்ளே இப்படி ஒரு பவர் என்கரேஜ் ஆகிருக்கு, இன்னொரு பவர் இருக்குங்கிறதே யாராலையுமே நோட் பண்ண முடியல. ஆனால் நம்மகிட்டே நோட் பண்ணதை பார்த்துட்டு ஷாக் ஆகி உனக்கு எப்படி தெரியும்ட்டு அதெல்லாம் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம டே வந்து ஒரு பியூரிஃபுல்லான பிளட்டில் உள்ள ஒரு பர்சன். அந்த பிளட்டோட பவரால் தான் நம்ம டேக்கு இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் தெரியுது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே பாட்டு இந்த மாதிரி டென்ஷனாக கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா இல்லை டே அந்த மாதிரிலாம் இல்லை, பொய் சொல்லாத, அதனால தான் உன்னோட ஐஸ் ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கு.